வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊர் ஆற்றுல பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்பெஷலாக ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம இழுப்பு வலையை போட்டு மீன் பிடிக்க போகிறோம். அந்த வலையில் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சரியாக வலை போடுற வீடியோ எடுக்க முடியல. இப்போ வலை எடுத்த வீடியோ மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாசி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த க்ரீன் கலரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பாசி. இதை சுற்றி நிறைய மீன்கள் வளரும். யாரெல்லாம் இந்த மாதிரி பாசிகளை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பாசிகளை பார்த்தோன்னா ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இந்த பாசி பேர் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சேடை பாசின்னு சொல்லுவோம். இது சுற்றி நிறைய மீன்கள் இருந்ததுனால இந்த மீன்களை வளைச்சி நம்ம சுற்றி பிடிச்சிட்டோம். அதில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் அதிகபட்சமாக பாறை மீன், செப்பிலி மீன், இந்த மடவை, கொடுவா போன்ற ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது. இந்த பாசி நம்ம உடம்புல போட்டாலே கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கர அழகாக இருந்தாலும் நம்ம வலை போடும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை இதுதாங்க கொடுக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கொஞ்சம் பாசியாக இருந்தாலுமே அவ்வளோ வெயிட் வரும். பாருங்கள் எல்லாருமே எவ்வளோ உருண்டை கட்டி பிடிச்சி தீ கட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இருந்ததுனால எந்த மீனையுமே நம்ம எடுக்கவும் முடியாது, வலையிலேயே மாட்டிக்கும். வலையிலேருந்து ஈஸியாகவும் போகாது. அதுபோல் ஒவ்வொன்றா நம்ம கிளியர் பண்ணி எடுக்கிறதுனால மட்டுமே பார்த்தோன்னா இந்த மீன்களை நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியுது. நீங்களே பாருங்கள் நண்பர்களே. ஒருவேளை நம்ம இந்த வலையில் இந்த பாசி மாட்டாமல் இருந்ததுன்னா வெறும் மீன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வலை ஃபுல்லாகவே மீன்கள் அழகாக தெரிஞ்சிருக்கும். இந்த பாசி இருந்ததுனால சுத்தமாக தெரியவே இல்லை. பாரு நண்பர்களே, நமக்கு கரெக்டாக சைஸான வேறு லெவலான பாறை மீன்கள் தாங்க கிடச்சிருக்கு. பாரு நண்பர்களே, இந்த மாதிரி பாறைங்க தாங்க வேறு லெவலில் இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பாறைங்களை சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதாங்க நம்ம ஊரில் தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள், ஏகப்பட்ட பாசிகளோடு நமக்கு மாட்டிக்கிச்சு. ஒருவேளை இந்த பாசியும் சேர்த்து யாராச்சும் வியாபாரிங்க வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மீனை விட அந்த பாசி அதுக்கு வேலை தான் விற்கிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ பாசி மாட்டிச்சு நமக்கு. சரி, ஓகே, இது யார் வாங்க போகிறா? இது எதுக்குமே உதவாகுது. இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நமக்கு எவ்வளோ பாசி மாட்டியிருக்கு, எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுன்றதை உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம சைஸான பாறை மீனுங்க. பாறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுவா, அதுக்கப்புறம் நிறைய மடவை மீன்கள்லாம் மாட்டியிருக்கு. ஏன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே ஏதாவது ஒரு நிழலை சார்ந்து தான் வாழுமே. அதுபோல் இந்த பாசியை பிடிச்சிட்டு ஏகப்பட்ட மீன்கள் வாழ்ந்துட்டுருக்கு. அதை நம்ம மொத்தமாக சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டோம். இந்த மீனை பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாம்பு ஒன்று எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்டு தண்ணிக்கு போகுதுன்னு பாருங்கள். இது இந்த வலையில் பிடிச்சி தீக்கி கரையில் போட்டது தான். இந்த கரையிலேருந்து எப்படி மேய்ஞ்சிட்டு எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போது நம்ம வலையிலேருந்து மீன் எல்லாத்தையுமே எடுத்து முடித்து அந்த பெரிய கொடுவலையில் போட்டு வச்சுருக்கோம். அந்த கொடுவலையை தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம மீன் சேல்ஸுக்கு கொண்டு போகிறோம். அந்த மீன் எல்லாத்தையுமே இப்போ இந்த டப்பாவில் வாரி போட்டு எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்க இல்லைங்க, நம்ம கொடுவலையில் எவ்வளோ மீன்கள்லாம் மாட்டியிருக்குன்னு. இது எல்லாமே அதிகபட்சமாக இந்த பவளப்பாறைகளில் வளரக்கூடிய மீன்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா கலவா மீன், இந்த கொடுவா, பாறைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீன்கள் மாட்டியிருக்கு. நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், என்ன நண்பா கடலில் இருக்க மொத்த மீனுமே எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் நம்ம கடலும் ஆறும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுனால அதிகபட்சமாக கடலில் இருக்க மீன் எல்லாமே நம்ம ஆற்றுல தங்கிரும். அதான் நான் சொன்னேன்ல, இது எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே ஒரு நிழலை சார்ந்து தான் வாழுமே. அதுபோல் ஏகப்பட்ட மீன்கள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தனால அதை சுற்றி வளைச்சி இந்த மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். பாறை நண்பர்கள் எல்லாமே செம்ம சைஸான பாறை. ஒவ்வொரு பாறையுமே பார்த்திங்கன்னா அரை கிலோலேருந்து 1 கிலோ சைஸு. இந்த மீன் எல்லாமே கண்டிப்பாக 1 கிலோ 300 400 500 கூட ஒரு சில இடத்துல மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மீன்களை உங்கள் ஊரில் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதாங்க பக்காவான ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காய் பாறை மீன் சொல்லலாம். இந்த மீன் இன்னும் நம்ம ராப்பாறைன்னு கூட சொல்லுவோம். இந்த மீன் வாங்கினாங்க அப்படியே 50 கிலோ 40 கிலோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சைஸாக வளரும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அரை கிலோ 1 கிலோ சைஸ்ன்றது வேறு லெவலுங்க. செம்மையாக சேல்ஸ் ஆகும். அதிக மக்கள் மீடியமாக விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்கள் இது தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வஞ்சரம் வவ்வால்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு 700 800 போகும். ஒரு காணாங்கத்தை சங்கரா எடுத்துகிட்டோம்னா ஒரு 200 300 போகும். அதுக்கு நடுத்தன்மையில் இருக்கிற மீன் பகன்னு பார்த்தோன்னா அது இந்த மீன் தான். ஒரு 400லேருந்து 500 நல்ல ரேட்டுக்கு நல்ல பீஸாக நல்ல எப்படி சொல்கிறது கட் பண்ணி அப்படியே நாக்கில் போட்டோம்னா கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குன்னா பார்த்துங்களேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பக்காவான பாறை மீன். இது எல்லாத்தையும் நம்ம எங்கே கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ மீன்களையும் நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது நம்ம ஊரில். அதனால் இதை காசிமேட்டு கொண்டு போயிட்டு அங்கே தான் வச்சு அந்த மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மீன் கம்மியாக இருக்கும்போது ரொம்ப விலை அதிகமாகும். மீன் அதிகமாக இருக்கும்போது விலை ரொம்ப கம்மியாகவும் சேல்ஸ் ஆகும்.
ஆனால் நம்ம மீன் வந்தப்போ மீன்கள் குறைவாக இருந்துச்சுன்னா இந்த மீன்கள்லாம் வேறு லெவலில் போகும். எதுவாக இருந்தாலுமே நம்ம லக்கை பொறுத்து தான் இருக்குது. இந்த மாதிரி மீன்களை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீன் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு போகும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செப்லி மீன், கொடுவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலவா மீன்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு செட்டில் ஃபுல்லாக பாறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனுமே பயங்கரமாக இருக்குது. நம்ம மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் எல்லா கடல் மீனுமே நம்ம ஆற்றுல கிடைக்குதுங்க. பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் இந்த ஆற்றுல கிடைக்கிற மீன் மட்டும் கொஞ்சம் கலர் ஷேடட் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். இதுவே இந்த மீன் நம்ம கடலை பிடிச்சிருந்தோம்னா இதனோட கலரே பளிச்சுன்னு வேறு மாதிரி இருந்துருக்குங்க. இது இந்த ஆற்றுலேயே வாழ்ந்ததுனால ஃபுல்லாகவே கொஞ்சம் கருப்பாக எப்படி சொல்கிறது, டல் கலரில் இருக்குது. நாங்கள் கடல் மீன்களை நீங்கள் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கே தெரியும் இதுனா நண்பா இந்த கலரில் இருக்குது அந்த கலரில் இருக்குன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஏன்னா மீனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். எல்லாம் செதிரி ஓடுது அப்படி ஒன்றாதா இது மேலே வச்சுருந்தேன். ஆனால் அது இது மேலே வச்சுருந்தேன். அது கம்மியாக தானே கீழே இருக்கு. ஆமாம், அது ஒரு சுரேந்தர் அது மேலே விட சுரேந்தர் மீன் மேலே விட அதுல கீழே உந்துனே இருக்குடா. இது தூக்கி வச்சிடா, தூக்கி விட சுரேந்திரா அடிக்கிட்டு இவ்வளோ தூக்கி வச்சிடறா. எந்த சைஸ் வேணும் நீ பார்த்து எடுத்துக்க. கையை விடு, நீ எந்த சைஸ் வேணுமோ நீ பார்த்து எடுத்துக்க. அவ்வளோதான், பெரிய சைஸ் சின்ன சைஸ். பொடி மீனுக்குள்ள 1-2 கழிச்சிடா. இதே 400. அதை தானே சொல்கிறேன். நான் 400 தான் வர மீன் கூட அது அது மீன் எடுத்துக்க. இதுதா போறா எடுத்துக்க. பின்னாடி போறது அப்படியே எடுத்து போட்டுங்க. மீன் கொட்டி எத்தனை கூட கொடுத்தானே என்னடா டேய், அது அது மீன் இருக்கு. எங்க அந்த மீன் நாட்டு மீன் இருக்கு. அதான் கூடியில தூக்கும் போது தூக்கி கூட இப்போ எத்தனை மணி போதும் கூட அடி நீ ப்ரா பல பல வரப்பலாம் மீன் வாட்டர் வாஷ் ஆமாரே அப்படியே மேல இந்த காய்ஸ் போட்டே இருக்கலாம். வாட்டர் வாஷ் பண்றது தண்ணி போ வைக்கல. ஏய் போய் இடத்துல தண்ணி ஊத்துடா கீழ அதான் ஓய் தண்ணி போ வைக்கல. மச்சான் ஆட்றா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆட்றா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் வாரி போடுங்க. இங்க கிட்ட அத பாரி போடு. மாட்டிட்டாங்க நான் ஓடி வரல. மாட்டாய் இல்லடா பாருங்க. பைக் அங்க இருக்கு. கொஞ்ச நேரம் ஆட்டோட போறாங்க. அது ஒரு மீன் தூக்கிட்டா அஜிதா அஜித் ரே அஜிதா அஜித் ரே ஒரு 2 மீன் போடுறா. போற போற அப்படியே